சோத்திரம் மகிமை உண்டாதாக இந்த பர்சனாலுக்கு கற்று நன்றி செலுத்துது. நான் தேவதாமே நம்ம நல்லபடியாக தேவசனையாக அழைத்து கத்தரை குறித்து பாட தேவனை ஆராசிய கத்திர கிருமி இறக்கம் பாடாக கத்திர சோத்திரம் கத்திர வாழ்நாளே நமக்கு ஏராளமாக நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த காலப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் கூட நம்ம தேவசனையாக தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதிக்க தேவன் நன்றி செலுத்த கத்திர நான் இறக்கும் கிருவை பாருக்கா கத்திர நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு சேர்ந்து கத்திர அடியானது வாக்கியத்தின் சாக்கியம் புத்தகம் கத்திர நன்றி செலுத்துகிறேன். கத்திர சோத்திரம் ஆமே ஹல்லேலூயா. கத்திர சோத்திரம் உள்ளதாக எல்லாருக்கும் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு பண்பினை நாம் கற்றுக்கொள்வோமாக. வேதாந்தத்திலிருந்து அவர் செய்த காரியம் நிமித்தமாய் அவர் தேவனுக்கு இப்படி அவருடைய பண்பு ஒன்று இருக்கிறது. அறிந்து கொள்வோம். நம்ம எந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசமும் வளரும், நம்ம நம்பிக்கையும் வளரும். நாம் தேவனை சரியாக அறிந்து கொள்ளாமல் தேவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் நாம் சில நேரத்தில் அவிசுவாசம் உள்ள வந்துடுது. நம்பிக்கையும் சில இடத்துல பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். கத்திர சோத்திரம் உள்ளதாக ஆகையினால இன்னும் நாம் தேவனை அறிந்து கொள்வோம், இன்னும் நாம் தேவனை புரிந்து கொள்வோம், இன்னும் நம்பிக்கையில் வளருவோம், விசுவாசம் வளர்ந்து கொள்வோம். தூவாய் நமக்கு வழிநடத்துவாங்க. விசேஷமாய் தேவனுடைய பண்பினை நம்ம அறிந்து கொள்ளதான் நம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பண்புகளை அவருடைய கேரக்டர்ஸை நம்ம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் நம்ம இன்னும் அதிகமாக தேவனுடைய பற்று வைக்கவும் விசுவாசம் வைக்கவும் நம்பிக்கையிலே நம்ம தவறாமல் நிலைநிற்க முடியாமல் கற்று செய்வார்கள். ஆகையினால இன்னும் வேதாந்தத்திலிருந்து தேவனுடைய பண்பினை நாளுக்கு ஒன்று கற்றுக்கொள்வோம். பசுவாவியானவர் நமக்கு உதவி செய்வார்கள். வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிக்கலாம். 3 வசனம். மத்திய 9, 23, 24, 25. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகளையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், அந்த சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுவன் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு பூமியில் ஜீவித்த காலத்திலே நிறைய மரித்தோரை எழுப்பினார் சொல்லி பார்க்கிறோம். இங்கே சிறுமி இறந்து போனால் அந்த சிறுமியை பார்க்க முடியாது. கடந்து வரும்போது இன்னொரு ஸ்திரீ உள்ளே வந்து அவர் பார்க்க வந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகி அவளை தொட்டு அந்த இன்னொரு ஸ்திரீ வந்து சோப்பட்டு போனார். இந்த இடத்துல கான்வர்சேஷன் நடக்குது. யார் என்னை தொட்டார் அப்படிங்கும் போது அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்து அங்கே ஒரு மகிமையான காரியம் நடந்து முடிக்க உள்ளே அந்த சிறுமி அங்கே சேர்ந்து விட்டால் இறந்து விட்டார். உடனே அதுக்கப்புறம் இந்த சம்பவம் முடித்து அந்த பாடுபட்ட ஸ்திரீ அந்த பாடுபட்ட ஸ்திரீயோட காரியங்களை முடித்து அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டிட்டு அந்த முடித்து கொண்டு இயேசு அங்கே போகும்போது சிறுமி மறித்திருக்கிறார் என்று சொல்லி ஊரார் சொல்றதை பார்க்கிறோம். இயேசு சொன்னார், மறிக்கவில்லை, நித்திரை அடைந்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே எல்லாரும் பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா நகைத்தாராம். அவனுக்கு வெளியே அனுப்பிட்டு கத்தர் உள்ள போய் சிறுமியை கையை பிடித்து எழுந்திருந்தார். சிறுமியை எழுந்திருந்தார். ஆமென் ஹல்லேலூயா. நிறைய மரித்தோரை இயேசு கிறிஸ்து பூமியில் காலத்திலே எழுப்புனதை பார்க்கிறோம். லாசரை பார்க்கிறோம். 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து கல்லிருந்து அவர் எழுப்புனதை பார்க்கிறோம். இங்கேயாவது பெட்டில் இருந்து அங்கே கல்லில் எழுப்புனதை பார்த்தோம். இன்னொருத்தருக்கு கல்லறைக்கு பாடையை தூக்கிட்டு போகிறாங்க, வாலிபனை எழுந்துருன்னு சொல்லி கல்லறைக்குள்ள போக விடாம கத்தரை எழுப்புனதை பார்க்கிறோம். இப்படி கத்தர் பூமியில் ஜீவிதத்தில் நிறைய மரித்தோரை எழுப்பினார். இந்த காரியம் எப்படி அப்படின்னா மதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டு எழுப்புனதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லாத என் குழந்தைய மறிக்க நான் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு அழுதா, மறுத்து போயிட்டு சொல்லி அழுதா. உடனே அங்கே தண்ணி கொடுத்து அவனுடைய குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தார். சாரி பார்க்கறதுலையோ அவனும் இவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி சாவ போகிற மாதிரி இருந்தார். அவங்களுக்கு அத்தனை ஒரு ஜீவனை கொடுத்தார். ஏரியா போது இந்த வாழ்க்கைன்னு சொல்லி குடித்து கொள்ள கோயிலுக்குள்ள போனார். அவர்களுக்கு அத்த பெரியவருக்கு குடிக்க கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அந்த மாதிரி இது அல்ல. இது ஜீவன் போனதுக்கு அப்புறம் மீண்டும் ஜீவன் வந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உள்ளாங்க. ஒரு ஆத்மாவை சாவதுக்கு முன்னாடி கத்தர் பாதுகாப்பார், மரித்ததுக்கு அப்புறம் கூட கத்தர் எழுப்புவார் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு வரணும். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த மரித்து உயிர்த்தவர்கள் எழுப்பார்கள் அப்படின்றது வந்து போன வாரம் அதுமே பார்த்தோம். இயேசு கடிந்து கொண்ட மாதிரி பேசினார். ஆமாண்டவரே, மரித்தோர் இருக்கிற நாளிலே நீரோட லாசரை எழுப்புவேன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னார், என்னை விசுவாசிகள் மறியாமல் இருப்பான், மறித்தாலும் மறியாமல் இருப்பான், விசுவாசி எவனும் அறியாமல் இருப்பான், அதே சமயம்
மரித்தான் உயிர் படைப்பான் என்று சொல்ல மறுபடியும் நினைவூட்டுகிறார். அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, நாளுக்கென்று இயேசு வைக்கவில்லை, இயேசுக்காக நாட்கள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன இவன் என்ன சொன்னா, உயிர்த்தெழுந்த நாளில் தான் இந்த வசனம் நிறைவேறும் அப்படின்னு. எல்லாரும் இன்னைக்கு ஒரு தான் நினைக்கிறாங்க, சில வசனம் அந்த நாட்களில் நிறைவேறும் அப்படி நினைக்காதீங்க. இயேசு நினைச்சா அந்த நாளே நிறைவேறும். ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தை தேவனை மகிமையை காண்பே இல்லையா காண்பாய் என்று அவன் சொல்லவில்லையா என்று சொல்லி இயேசு மரியாதை மாத்தாரையும் கடிந்து கொடுப்பார். ஒரு நாளில் தான் நான் இந்த காரியம் நடப்பிப்பேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் கர்த்தர் நம்முடைய கொடுத்த விளக்கம். அதனால் இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, மறிச்சாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுது. அதாவது கர்த்தருடைய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஃபிசிக்கலாக மருத்துவர்களை பற்றி எழுதுறதை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குறி காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் நிறைய ஆவிக்குறி காரியம் இருக்குது. ஆவிக்குரிய காரியத்திலே நம்ம என்னென்ன காரியங்களை செத்து போயிருக்கிறோமோ, அல்லது நம்முடைய காரியங்களை என்னென்ன காரியம் செத்து இருக்குதோ, என்னென்ன காரியங்கள் முடிவடைந்து போயிருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பாயிண்ட் இதோட க்ளோஸ், இதோட இது ஃபைனலைஸ்ட், இதோட இது லாக்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் பிளாக்டு அப்படின்னு நினைச்சிருக்கோம். கிடையாது. இந்த காரியத்தில் ஒரு 3 காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். என்ன அப்படின்னா, செத்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையிலே செத்த காரியம் உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது எப்படின்னா, செத்த காரியம்னா அதாவது பாவங்களை செத்து போயிருக்கோம். அதை நான் சொல்லலை. இவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும், இதுக்கப்புறம் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரியத்தை செத்து போய் இருந்திருப்பீங்க இல்லையா, முடிவடைஞ்சிருக்கா அந்த காரியம் உங்களுக்கு ஆரம்பிக்கப்படும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. முடிந்து போன ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே துவக்கப்படும். ஹல்லேலூயா. இது முடிஞ்சு போச்சு, இது ஃபைனல்ஸ் பண்ணி, இது அவ்வளோதான், இதான் ரிசல்ட் நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. கர்த்தர் மறுபடியும் அதை செய்வார், துவக்கி வைப்பார். அது தேவன் வல்லவருங்கிறத காமிக்கிறது தான் இந்த காரியம். 3வது காரியம் பாருங்க, உலகத்தார் முன்னாடி நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு உங்களோட முடிந்த காரியம் மறுபடியும் துவக்கப்படும். ஹல்லேலூயா. உலகத்தார் விசேஷமாய் உலகத்தார் பார்வைக்கு முடிந்து போன ஒரு காரியம், உலகத்தார் பார்வைக்கு அது க்ளோஸ் ஆன ஒரு காரியம், தேவன் பார்வையில் எப்படி பார்க்க வேண்டும், அது மறுபடியும் ஜீவனுள்ளதா ஆக்கப்படும், ஜீவனுள்ளதா உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. உலகத்தார் நினைப்பாங்க இந்த காரியம் முடிஞ்சு போச்சு, கடனா அவன் முடிஞ்சான், ஒரு பெண்கள் வாழ்க்கையில் விழுந்து விட்டானா அவன் முடிஞ்சான், அவன் துர்மார்க்கத்தை பண்ண முடிஞ்சான் அப்படின்னு நீங்க உலகத்தை சொல்லலாம், நகைக்கலாம், தீர்ப்பளிக்கலாம், கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், டிக்ளரேஷன் பண்ணலாம். ஆனால் பாருங்க, தேவன் பார்வையில் பார்க்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை, மறிக்கவில்லை, என்ன செய்யறா, நித்திரை, ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்ட் அப்படின்னா. அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டவங்க எல்லாரும், என்னடா அது செத்துவும் நல்ல பேர் சொல்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க மேலே அப்புறப்படுத்தினா கூடையே வச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா முடிஞ்சு வச்சு இனிமே அங்கேயே பண்ணுறேன் அப்படிமா, அதை முடிஞ்சு வச்சு இனிமே அது இருக்கு அப்படிமா, அதை முடிஞ்சு வச்சு இனிமே அது இருக்கு இப்படிலாம் சொல்லி நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதான் நினச்சேன் உலகத்தால் நினைச்சிருந்த இடத்துல அப்புறம் போக சொல்லணும். அப்புறம் ஒரு தேவ சமூகத்துக்குள்ள அந்த மரித்த பெண் இருக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் கை கொடுத்து எடுக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் எழுந்திருந்தா. ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது மரித்த காரியங்களை அவனை கர்த்தர் அங்கே உயிர்ப்பிப்பா. ஹல்லேலூயா. தேவ சமூகம் கூட இருக்கும்போது, கர்த்தர் நம்மளை கூட இருக்கும்போது, ரட்சிக்கிற தேவனாக இயேசு நம்ம கூட இருக்கும்போது, நம்முடைய செத்த காரியங்கள், நம்முடைய முடிந்து போன காரியங்கள் மீண்டும் ஒரு துவக்கத்துக்குள்ள வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. 3 முறை என்னோட காரியங்களை நான் முடிந்து போனேன்னு நினைச்சேன். 3 முறை மறக்க முடியாது. 3 முறை என் வாழ்க்கையில் க்ளோஸ் நினைச்சேன், இத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். 3 முறை மைண்டில் அப்படி ரிஜிஸ்டர் ஆச்சு. ஒரு முறை என் ஆஃபீஸில் இருக்கும்போது அவ்வளோதான், இனி இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்னோட வாழ்க்கையை கொண்டு நினைச்சேன். ஒரு முறை ஊழியத்தில் எனக்கு நெருக்கத்தை கொடுத்தார்கள். ஊழியத்துக்கு விலகி போகிறதுக்காக எனக்கு ஒரு சம்பவத்தை எனக்கு முன்னோர்கள் என்னை ஏற்படுத்தினார்கள். அவ்வளோதான் இந்த காரியம் அப்படின்னு நினைச்சேன். ஊழிய காரியங்களை கர்த்தர் அந்த கடனில் ஆஃபீஸில் இருக்கும்போது நான் முடிஞ்சு போன காரியத்தை கர்த்தர் மீண்டும் துவக்கி வைத்தார். ஹல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, ஊழியத்தில் என்னை க்ளோஸ் பண்ணுறதுக்காக சில ஸ்டெப் எடுக்கும்போது கர்த்தர் மீண்டும் ஒரு நல்ல துவக்கத்தை வர கொடுத்தார். ஹல்லேலூயா. முடிந்து போட உயிர்ப்பிக்க மட்டும் இல்லை, அது துவக்க ஒரு காரியம் தான், ஃப்ரெஷ்னஸாக வரும். அப்படி உண்டாச்சு. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி கர்த்தர் 3 காரியங்களே, அதாவது ஒன்று நான் கடன் பேசல மூழ்கி இருக்கும்போது அவ்வளோதான் நினைச்சேன், கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார்.
ஊழியக்காரர்கள் இருக்கும்போது அவ்வளோதான் நினைச்சேன். கர்த்தர் மீண்டும் எனக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்து எனக்கு ஒரு தோக்கத்தை கொடுத்தார். மூன்றாவது காரியம், நான் சிங்கப்பூர் பக்கம் வேலைக்கு போகலாமா என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். இந்த கம்பெனிக்காரங்கள் அவ்வளோதானோ அப்படின்னு நானே நினச்சி கொண்டேன். கர்த்தர் மீண்டும் என் கம்பெனியில் அருமையான ஒரு துணிவிட்டு எழுந்திருக்கத்தக்கதாய் உயிர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நான் தேவனுடைய பண்பினை அறிந்து கொண்டேன். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் ஃபினிஷ் நினைக்கிறோமோ, அதெல்லாம் கர்த்தராக இயேசு மாத்திரம் தான் உயிர்ப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. தேவனை நம்ம சாதாரணமாக சில நேரங்களில் எடை போட்டுறோம். அன்றாட காட்சிக்காக தேவனை நம்ம வைத்திருக்கிற மாதிரி வைத்துக்கொள்கிறோம். இது தேவையா? செலவா? அன்றாட காட்சிகளுக்காக வச்சுக்கிற மாதிரி அப்படி கிடையாதுங்க. தேவன் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை பற்றி எட்டுமே அறுத்தும் போய் புரிய முடியாதவர். நீங்கள் நினைக்கலாம் அது புரிஞ்சு போச்சு, மறுபடியும் ஆரம்பிக்கும் உங்கள் காரியம். என் வாழ்க்கையில் நிறைய டெட்லி காரியம் நான் பார்த்தேன். ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைச்சுன்னு பார்த்தேன். இயேசு ஆமென், ஹல்லேலூயா. என் சின்ன வயசுல 10th படித்து எங்கள் வீட்டில் படிக்க முடியாது. என் வாழ்க்கையில் படிப்பு முடிந்ததுன்னு நினச்சேன். அதாவது திருநெல்வேலி பாசையில் அடிக்கடி சொல்லுவோம், என்னன்னா சிஸ்டர் தெரியும், ஜோலி முடிஞ்சு வச்சுருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஜோலி முடிஞ்சுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் என்ன உண்டாகும்? மறுபடியும் இயேசு உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், முடிந்து போன ஒரு காரியமாக இருக்கலாம், அது துவக்க முடியலைங்கிறது இருக்கலாம். தேவ சமூகம் உள்ள வரும்போது, இயேசு கூட இருக்கும்போது நிச்சயமாக அந்த முடிந்த காரியத்தோடும் செத்த காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படும். முடிந்து போன காரியங்கள் மீண்டும் துவக்கப்படும். உலகத்தார் பார்வையிலே முடிந்து போன ஒரு காரியம் மத்தியிலே அது ஆவிக்குரிய பாரியமாய் உயிர்ப்பிக்கப்படும். எல்லா கண்களுக்கு அதிசயமாய் அது உயிர்ப்பிக்கப்படும். நிச்சயமாக நடக்கும். என் வாழ்வு நடந்தது. உங்களுக்கு கர்த்தர் செய்வாராக. என்னென்ன காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்க. நம்மளால் இது செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு டெட்லி பாயிண்ட் வச்சுருக்கீங்க. நம்மளால் இது அவ்வளோதான், இந்த காரியத்தை எனக்கு முற்றுப்புள்ளி இவ்வளோதான் நீங்களே நினச்சி கொண்டு இருப்பீங்க. கர்த்தர்னால உயிர்ப்பிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. அது உங்களால் செய்ய முடியத்தக்கதாக உங்களுக்கு பலனை தருவாராக. தேவ சமூகம் கூட இருக்கும். அது உங்களை என்ன செய்யும்? எழுப்பிவிடும், மறிக்க விடாது. அதில் உங்களுக்கு செத்த கிரிகளாக இருக்கக்கூடாது. குறிப்பாக உலகம் பார்த்து இது முடிஞ்சு போச்சு, இவரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லத்தக்கதுக்காக ஆண்டவர் விடமாட்டார். தேவ சமூகம் கடந்து வந்து அந்த காரியத்தை உயிர்ப்பித்து அந்த இறந்த காரியம், செத்த காரியமானது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயிர்ப்பிக்கத்தக்கதாக தேவன் தந்துடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு 3 காரியங்களை பார்ப்போம் வேகமாக. 1, டெட்லி ஆக்டிவிட்டீஸ். நம்மளோட ஆவிக்கிற காரியங்களை, என்னென்ன காரியங்களை நாம் இதுவரைக்கும் முடியாதுன்னு சொல்லி நம்மளே முடிச்சு வச்சு செய்யாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். 2வது, டெட்லி ஆர்கன்ஸ். நம்ம சரீரத்தில் என்னென்ன காரியங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் செய்வார். மீண்டும் நம் சரீர உறுப்புகளை, டெட்லி ஆர்கன்ஸை கர்த்தர் மீண்டும் ஒரு ரிசீவ் பண்ணுவார், ஒரு ரெனுவல் பண்ணுவார், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவார், குறிப்பாக ஒரு லைஃப் கொடுத்து உயிர்ப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2வது, நம்ம வாழ்க்கையில் உள்ள டெட்லி ஃபெய்த். எந்தெந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையை செத்து போச்சோ அது மீண்டும் கர்த்தர் செய்வார், உயிர்ப்பிப்பார். தேவ சமூகம் கொடுத்து அது நடப்பிக்கும் என்கிறது வேதாந்தம் ஆதாரம் பார்ப்போம். 1வது பாருங்க, என்னாகும் 17ஆம் அதிகாரம் 6லேருந்து 8, 9 வசனம் வாசிக்கலாம். என்னாகும் 17, 6, 8, 9. தேவ சமூகத்தில் இந்த கோல் வைக்கப்பட்டது. இந்த கோலுக்கு பின்னாடி பெரிய சரித்திரமே இருக்கு. இந்த கோல் ஒரு மரத்தினால் உண்டானதான். மரம் வெட்டப்பட்டு, அதாவது மரம் செத்து மரம் வெட்டப்பட்டு இனி அந்த மரத்தினால் ஒன்றும் பிரோஜனம் இல்லை நிமித்தமாய் அது ஒரு கோலாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் வயதானவர்கள். அந்த காலத்தில் எல்லாரும் கோல் வைத்து நடந்து கொண்டிருப்பார். 55 வயசு மேலே கோல் வைத்து நடந்து கொண்டிருக்கிறதே நம்ம வேதாந்தம் பார்த்துருக்கோம். மோசைக்கு வந்து கோல் இருந்தது, ஆரோனுக்கு வந்து கோல் இருந்தது. அப்போ ஒவ்வொரு கோத்திர பிரகாரம் அவங்க வைத்திருக்க பயன்படுத்துகிற கோலை கொண்டு வார்கள்
என்று சொல்லி தேவன் சொல்கிறார். தேவ சமூகத்தை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். யார் ஒரு கோல் துணிக்குதோ அந்த கோல்களை எடுத்து நடத்துவேன், அவன் தலைமை பதவி அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் சொல்ல, அந்த 12 கோத்திரங்களும் நாமும் வருவோம், அதுக்கு பங்கேற்க நாமியாக இருக்க, சரி எல்லா கோலையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்கே வைக்கிறார்கள். இந்த கோளுக்கெல்லாம் நான் சொன்ன தன்மை இருக்குது. அது என்னது? ஒரு செத்த மரம், அவ்வளோதான். ஒரு செத்த மரத்துண்டு. அதுக்கு உயிர் கிடையாது. அதுக்கு கனி இருக்குமா? அது கனி இருக்குமா? கனி இருக்காது. கிளை இருக்குமா? இருக்காது. இலை இருக்குமா? இருக்காது. ஒரு காய்ந்த மரம் அங்கே வைக்கப்படுகிறது. இந்த மரம் எக்காரணத்தை கொண்டு இனிமேல் ஒன்று எரிக்கப்பட வேண்டும், இல்லை தூரத்துக்கு போடணும். இதுதான் ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் அங்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட அது அது பயன்படாத ஒரு காரியமாக இருக்குது. கர்த்தர் பசங்க சோத்திரம். இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு அப்படிதான் இருக்கு. எதை செய்யணுமோ அது அவங்க எப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கையில் அது செத்த மரமாக இருக்குது. ஒரு செத்த கோல், பயன்படாத ஒரு கோலாக இருக்கிறது. அது அந்த ஆவிக்குரிய சில காரியங்கள் செய்கிறது இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அழைப்பு வரும்போது அந்த அழைப்பை அவர் அதை நிரூபிக்கத்தக்கதாய் தேவ சமூகத்தை உள்ள வரவழைத்து அந்த கோரை என்ன செய்யறார்? உயிர்ப்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம், அடுத்த வாசிக்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்தது. ஹல்லேலூயா. 12 கோலும் செத்து போன ஒரு மரத்தினால் உண்டான ஒரு மரத்துண்டுதான். அது ஆரோன் கோல் மட்டும் என்ன செய்தது? துளித்தது. It got blossoms. வாசிக்கலாம். அது துளிவிட்டு மாத்திரமல்ல, என்ன செஞ்சது பாருங்க, பூ பூத்து வாகை பழங்களை கொடுத்து. ஹல்லேலூயா. தண்ணி ஏது? செடி ஏது? விதை ஏது? தண்ணி ஏது? செடி ஏது? மண் ஏது? கனி ஏது? அந்த கோலில் செத்த மரமா இருந்த ஒரு காரியம் இன்று என்ன செய்தது? தேவ சமூகத்துக்குள்ள வந்த உடனே கர்த்தர் அழைப்பை அங்கே நிரூபிக்கத்தக்கதாய் அந்த கோல் துளிவிட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொண்டு வந்து கொடுத்தது, கனி கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாழ்க்கையில மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்க மாத்திரமல்ல, மீண்டும் உங்களை பூப்புக்க செய்வார். உங்களுக்கு பழங்களை கொடுத்ததற்காக கனியை தருவார். துளிர் விட்டு பூ பூத்து அது மீண்டும் வாதுமை பழங்களை உங்களுக்கு தரும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லாரும் வாங்கிப்பட்டார்கள். இப்படி ஒரு தேவன் அருமையாக ஒரு மரித்த காரியத்தை உயிர்ப்பிக்கும்படியாக தன் அழைப்பை, மாறாத அழைப்பை காட்டும்படியாக, ஜனங்களுக்குள்ள காட்டும்படியாக இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். உலர்ந்து போன, காய்ந்து போன அந்த மரக்கோல் துளித்தது. தண்ணீர் இல்லாமல் துளித்தது, விதை இல்லாமல் துளித்தது, மண் இல்லாமல் துளித்தது, வேர் இல்லாமல் துதித்தது, பூ பூத்தது, வாதுமை பொருள்களை தந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா வாதுமை மரத்தினால் உண்டான மரம் இல்லையா? ஆனால் வாதுமை கொடுத்துருக்காங்க தானே. திராட்சை செடி திராட்சை பழம் இருக்கும். அப்போ வாதுமை பிறந்ததுன்னா வாதுமையோட மரமாக பயன்படுத்தியிருப்பாங்க. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ பாருங்களேன், அப்போது ஒரு செத்த மரமானது, செத்த ஒரு மரத்துண்டானது, பயன்படாத ஒரு துண்டானது, இனி அதுக்கு லைஃபே இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. அது துளிர் விட்டு எடுக்கத்தக்கதாய் தேவ சமூகத்தில் வைத்தார்கள். அது துளிர் விட்டது. கரெக்டாக இந்த ஆத்மா தேவன் அழைப்பில் உள்ளவர்கள் இவர்கள் தலைமை பதவி எடுத்து செய்யட்டும், இவங்க துளிரட்டும், பூ பூக்கட்டும், கனி கொடுக்கட்டும் சொல்லி தேவன் அங்கே கட்டளையிட்டார். தேவ சமூகத்தில் உள்ளாதாங்க. இது தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எல்லாம் துளிர்விட்டு செய்வாராக. நான் ஒரு காரியத்தில் பார்த்தேன், 2 பேரோட சாட்சியை நான் பார்த்தேன். ஒரு ஸ்திரீ நகை போடாமல் இருந்து தெய்வ பக்திகளாக இருக்கிறார்கள், விசுவாசத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்புறம் ஏதோ சம்பவ நிமித்தமாய் அவர்கள் தேவனுக்கு விலகி ஒரு புறஜாதியை கல்யாணம் பண்ணி கொண்டு தன் வாழ்க்கையை இப்போது புறஜாதி முறைமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட் உள்ளவர்கள் நான் கேட்கும்போது, நாங்கள் இவ்வளோ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்னவாக இருந்தோம், கிறிஸ்டினாக தான் இருந்தோம் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லணும். தேவனுடைய சோத்திரம் உண்டாங்க. நிச்சயமாக எனக்கு கர்த்தர் உள்ள அது ஒரு நாள் துளிர்விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் அழைப்பினால் அவன் நகை கட்டியிருக்கிறார். கர்த்தருடைய விசுவாசத்தினால் நகை கட்டியிருக்கிறார்.
அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு தேவசமத்தை அழைத்து வர வேண்டும். துளிர் விடுவதை கத்த செய்வார். துளிர் விட்டு சும்மா இருக்காது. அடுத்து என்ன செய்யாது? பூ போட்டோம், வாழ்வை போதங்களை தரும். அப்போ அவங்க வாழ்க்கையிலே இப்போ அவங்க ஆண்டவருடைய காரியத்தில் எப்படி இருக்காங்க? செத்ததாக இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து அவ்வளோதான், தேவனுடைய வேலையை போயிட்டா முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லி உலகத்தை நகைக்கலாம். நாம் நகைக்கக்கூடாது. நாம் வசனம் படித்தவங்க, சத்தியத்தை அறிஞ்சவங்க, தேவனை அறிஞ்சவர்கள். ஹல்லேலூயா! அதுதான் இந்த போதனை. இன்னைக்கு தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த கோலை என்ன செய்வார்? தேவசமத்துக்கு வரவழைத்து என்ன செய்வார்? துளிர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசி அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இன்னொருத்தர் பரசு கடை வேலை பார்க்குறார். அவர் ஐயர் ஜாதியை சேர்ந்து உள்ளவர். அவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார். சுவிசேஷம் கூட்டத்துக்கெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சபோது அவருடைய கம்யூனிட்டி முடிச்சதுனால அவர் இப்போ ஜெபம் பண்ண கூட வீட்டில் அனுமதி கிடையாது. இப்போமாவது எங்கள் வீட்டுக்கு வரும்போது புலம்புவார். பைபிள் தூக்கி நான் 20 வருஷம் ஆச்சு அப்படின்பார். வீட்டில் தூக்கணும், என்னை எரிச்சு போடுவாங்க, பைபிள் என்னை சேர்த்து எரிச்சு போடுவாங்க அப்படின்னா. அப்புறம் எப்போமாவது யூடியூப்பில் ஏதாவது பிரசங்கத்தை பார்த்து உடனே அதை கிளியர் பண்ணிடுவேன். ஏன்னா வீட்டம்மா பார்த்தோன்னா அவ்வளோதான் அப்படின்னா. நான் சர்ச்சைக்கு வலுக்கட்டாமல் கூப்பிட்டு விட்டுருக்கிறேன். ஒரு சண்டே அப்படி ஜாமான் போடுற மாதிரி ஒரு 2 மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. முடிஞ்சால் பார்க்குறேங்க என்று சொல்லுவார். அவரும் வாழ்க்கையிலே கிறிஸ்துவ காரியங்கள் அவர் செத்து போன ஒரு காரியங்களாக இருக்கும். ஞானசாக்கு அப்புறம் அவர் பைபிளை தூக்கலையாம். ஆனால் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு கழிச்சிருக்கார். அவர் சுவிசேஷம் கூட்டம் நடத்தியிருக்கிறார். சுவிசேஷ காரியங்களை உடன் இருந்திருக்கிறார். ஆனால் இப்போது அப்பா வாழ்க்கையிலே அவருடைய சுவிசேஷ காரியங்கள் ஊழியங்களாம் ஒரு செத்த காரியங்களாக இருந்திருக்கு. நிச்சயமாக கர்த்தர் தேவ சமூகத்தில் அவர் வரவழைத்து அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா! இன்னொரு காரியம், ஒரு ஊழியத்தை ஒருத்தர் மாடி வீட்டிலே ஒரு சுவிசேஷ கூட்டம் மாதிரி சாயங்காலம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோ காலையில் வேறு சர்ச்சைக்கு போவார், சாயங்காலம் சுவிசேஷ கூட்டம் நடத்தி கொண்டு வருவார். திடீர்னு அவர் போதல் சொல்லியிருக்கிறார், நீ என்ன இல்லாமல் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது. 2 பேருக்கு பயங்கர வாக்குவாதம் உண்டாகி அங்கேருந்து பிரிந்து இப்போ அந்த கூட்டத்தை நடத்த முடியல. நானும் இவரை அவர் சந்திக்க போயிருந்தோம். அப்போது மேலே கூட இடத்துல வந்து பெரிய ஷெட்டு மாதிரி போட்டிருக்காரு மாடியில். ஆனால் நோ ஆக்டிவேஷன் தான், சீக்கிரம் நடத்துவாங்க என்று சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நடத்துங்க, ஆரம்பிங்க, நான் என்ன உதவி வேணால் செய்கிறேன், சாயங்காலம் நான் செய்தி ஒன்றா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் எங்களை என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் மறித்ததாக இருக்கிற சொல்லி பார்த்தேன். இந்த 3 ஆத்மாக்கள் பார்க்கும்போது ஆண்டவரே இவங்களும் அழைப்புக்குள்ளே வந்த ஆட்கள் தானே, ஏன் இவங்களாம் நிலைநிற்க முடியல, ஏன் இந்த ஊழியத்தில் ஒரு செத்தக்கிரிகளாக இருக்காங்க, ஏன் இந்த ஆத்மா தேவ விசுவாசத்துக்கு விலகி போயிட்டாங்க, ஏன் இந்த ஆத்மா இப்போது ஒரு ஜெபம் கூட வர முடியாமல் தடையாக இருக்கிறது, ஏன் அவங்க மறித்த காரியமாக இருக்கிறாங்க கேட்டுக்கொள்ளும்போது தான் இருந்தது. என்ற அழைப்பு அவங்களுக்கு எப்பவும் உண்டு. ஆனால் அவங்க தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். வந்தால் அவங்க என்ன செய்வாங்க? துளிர்ந்து வருவாங்க. ஆர்வம் போல் மாதிரி என்று சொன்னார். ஹல்லேலூயா! அது எனக்கு சொன்னதான் மிச்சம். வசனம் தேடி பார்க்குறேன், எனக்கு அது சரியாக அமையவில்லை. எங்கள் வீட்டம்மாட்ட வசனம் எங்கே இருக்குங்கன்னா அமையவில்லை. கடைசியில் கருத்து விளக்கத்தை கொடுக்கும்போது எனக்கு வசனத்தை காமிச்சார். தேவன் வசனம் சோத்திரம்ன்றதாக நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். நான் சில பேரை பார்க்கும்போது அதை சொல்லுவான், ஜெபம் பண்ணி 10 வருஷம் ஆச்சுமா. ஒருத்தர் நம்ம விசுவாசத்தை கேட்டேன், அது அதிகாரம் ஜெபம் பண்ணி 10 வருஷம் ஆச்சா, முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கும் வாழ்க்கையில் செத்த கிரிகள் எப்படி இருக்கும் பாருங்க. ஒருத்தர் கேட்டால் 10 வருஷமாக தசமாக கொடுக்கவே இல்லையா. அது வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் செத்த கிரிகளாக இருக்குது. சில ஆட்கள் உபவாசம் எடுக்க முடியலன்றாங்க. சில ஆட்கள் சர்ச்சு பக்கம் போக முடியாது, வேலை போது சர்ச்சுக்குள்ளே போக முடியாது. நம்முடைய ஆட்களே விசுவாசம் ஆட்களே சில காரியங்களை செத்த கிரிகளாக வைத்திருக்கிறாங்க. தேவனுக்கு செய்ய வேண்டிய பிரமாணங்கள், தேவனுக்கு செய்ய வேண்டிய முறைகள், தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணிந்து கொள்ளுதல், தேவனுக்கு நம்ம ஏற வேண்டிய ஜபங்கள் எல்லாம் மூடி வைத்து கொண்டு செத்த கிரிகளாக வைத்திருக்கிறார்கள். பயப்படாதீங்க. அவங்கள சாவ விட்டு நான் சொல்கிற விஷயம், நான் சொல்கிற காரியங்கள் இல்லை. அவங்க தேவ சமூகத்தில் வர வேண்டும். வந்து அவங்க கோல் துளுக்கிறதை அவங்க அதாவது அந்த கோல் துளுக்கிற மாற்றம் இல்லாமல், அதாவது அது படங்கள் கொடுக்குறதையும் பூ பூக்கிற படம் அவங்க பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா! இந்த வசனத்தை சொல்லி இந்த பின்வாங்க ஆட்களை, ஆவிக்கிற வாழ்க்கையிலே சில பேர் ஆவிக்கிற விஷயங்களை டேமேஜ் பண்ணியிருக்க ஆட்களை, ஆவிக்கிற திங்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க ஆட்களை, அதை செத்து போன ஒரு காரியங்கள் இருக்கிற அந்த ஜனங்களை இந்த வசனம் சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு கிரியை விடாவும் கர்த்தர் அவங்களுக்கு துணி விட வைப்பாக, அவரை உயிர்ப்பிப்பாக. ஹல்லேலூயா! நம்ம பார்வைக்கு அது பெண் மாதிரி சிறுமி மறித்து போன மாதிரியே தெரியும். நகைக்கக்கூடாது.
தேவன் வந்தால் எழுப்புவார்கள் விசுவாசம் நமக்கு வர வேண்டும். அதுதான் தலைப்போசனமா அந்த ஆரம்பத்தில் அந்த துஷ்டிட்டு இயேசு துஷ்டிட்டு போன காரியத்தை பார்க்கிறோம். மற்றவங்க நம்ம நினைத்து விடக்கூடாது, மற்றவங்களும் அவன் விடதான் சொல்லி அவங்க அந்த பெண்ணை தள்ளி விடக்கூடாது. அன்னைக்கு ஆண்டு தேவ சமூகம் வரலன்னா, ஆண்டு வரலன்னா என்ன பண்ணிருப்பாங்க? தூக்கி புதைச்சிருப்பாங்க. நீ எதே ஆட்கள் நம்ம ரெடியாக இருக்கிறேன், எப்பண்டா இல்லை ஜபத்தை விடுவான், எப்பண்டா ஆராய் கட் பண்ணுவான், எப்பண்டா ஒரு அம்மா ஒரு ஒய்ஃபு ஒரு புருஷன் மிரட்டி வச்சுக்கு தசமகன் காட்ட கொடுக்காதுன்னு எப்ப கொடுத்தாண்டைக்கு மாட்டான். அவள் கையெல்லாம் வந்து வரும்பொழுது கொடுத்தாங்க வசனம் சொல்லி நீ கொடுத்தா ஜீவனாக இருப்பாச்சு ஜீவன். ஆனால் இவன் நினைக்கிறான் கொடுத்தா இவன் காலி பண்ணிடுவான் நம்ம நினைக்குது. பாருங்க அவங்க விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி சில பேர் அவங்க வந்து ஒரு மரித்த நிலையில ஆத்தம் வாங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. வீட்டாவே வீட்டு புருஷங்க ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவர் ஆவிக்குரிய விஷயத்தை எழுந்து பிரகாசிக்கப்பட செய்யும். சத்து இருக்க அந்த கோலை உயிர்ப்பி ஆண்டவரே அந்த அழைப்பினை அவர் வெளிப்படுத்தும், பூ பூக்க செய்யும், அதுக்குரிய பலன்களை கொடுக்கட்டும், கனி தரட்டு ஆண்டவரை. கணிதரளவோ நீங்களுக்காக பாடுபட்டீர், கணிதரளவோ நீங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், கணிதரளவோ நீங்களுக்காக உயிர்ப்பிக்கப்பட்டீர், கணிதரளவோ கணிதரமையாக எங்களுக்கு நீங்கள் வீட்டிலிருந்து எங்களுக்கு மர்வமாக்கி வரல போய் எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆத்மாக்கள் செத்து போன அந்த கிரியையில் உள்ள அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆத்மாக்கள் சாவரங்க, ஆத்மாக்குரிய ஆவிக்குரிய காரியங்களுக்கு செத்து போய் நல்லா கேட்டுங்க. ஆத்மா சாவல, ஆத்மாக்குரிய ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுக்கும் நமக்கும் செத்து, நமக்கும் சில காரியங்கள் அப்படிதான். சில பேர் அப்படிதான் ஒயிட்டு போடுறது அதெல்லாம் மறந்து அடிக்கி மேலே வச்சாச்சு. கல்யாணத்தப்போ போட்டது நான் ஐயோ வெளியே சொல்லாது என் விசுவாசின்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு அவன் சுந்தரத்தை போட சொன்னேன், ஒயிட்டு நோய் போட. அதுக்கப்புறம் போட்டேன் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. அந்த அதுக்கப்புறம் கலர் தான் 7 வருஷம் சோத்திரம் இல்லாதங்க. அதாவது நீ ஏன் ஒயிட்டு போடுன்னு தெரியாமே போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் அப்பா சொல்லி கீழ் பண்ணி ஒயிட்டு போடணும் திருவார்த்தை சொல்லி வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒயிட்டாவது போடு, ஞானசம் எடுக்கிறது போடுங்க, ஞானசம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு நினைக்காங்க, இப்போவுமே ஒயிட்டை போடுங்க சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் ஒயிட் ஒரே ஷர்ட்டுங்களாம் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாங்க. எது சொல்ல வந்து செத்த கிரிகள் நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கக்கூடாது, எல்லாம் உயிர்ப்பித்தலாக இருக்க வேண்டும், பூ பூக்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய காரியம் செய்யணுமா அது இஷுபிக்கின்னு ஈடாக இருக்கணும், ஒரு கனித்தரமான இருக்கணும், செத்த கிரிகளாக இருக்கக்கூடாது. ஆகையினால நம்மளோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய என்னென்ன காரியங்கள் செத்து வைத்திருக்கிறோமோ, மறித்து வச்சிருக்கோமோ, முடிஞ்சு போச்சு வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் எழுப்ப கத்தெடுப்ப தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதோட பண்பு செத்த கிரிகளை உயிர்ப்பிப்பது தேவனுடைய பண்பாகும். செத்த காரியங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பது தேவனுடைய பண்பாகும். செத்த கிரிகளுக்கு மீண்டும் ஒரு லைஃப் கொடுப்பது தேவனுடைய பண்பாகும். உலகத்தார் முன்பாடி அது செத்ததாக இருக்கலாம், சிரித்து கொண்ட ஒரு காரியமாக இருக்கலாம், முடிஞ்சு போச்சு ஒரு காரியமாக இருக்கலாம், ஃபினிஷ் ஒரு காரியமாக இருக்கலாம். தேவனோட பார்வைக்கு அது மறுபடியும் என்ன செய்வதை அந்த செத்த கோலை அந்த செத்த ஆவிக்குரிய காரியங்களை உயிர்ப்பிப்பார். அது பூ போகும், கனி கொடுக்கும். தேவனுடைய சோத்திரம் உள்ளதாக. ஆக நம்முடைய ஆவிக்குரியவர்கள் என்னென்ன விஷயத்தை முந்தி பண்ணணும் இப்போ பண்ணலை. எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய வருத்தம் உண்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கேட்டாலும் ஏதாவது கொடுத்துட்டு இப்போ எதனால கட்டி கொண்டிருக்கிறேன், கொடுத்தா இங்கே பாதிக்கமே அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு தர்மம் செய்யறதுக்கிற ஒரு மனப்பான்மை எனக்குள்ளே பார்க்கலாம். பிறகு கொடுக்குற எண்ணம் நான் ரொம்ப முயற்சி பண்ணி இப்போ 2-3 வருஷமாக ரொம்ப முயற்சி பண்ணி பிறருக்கு இலவசமாக கொடுக்குறதுக்கான ஸ்டெப்பை எடுத்து கொண்டு இருக்கேன். ஆனாலும் அது எனக்கு பரிபூர்ணமாக இல்லை. முந்தி இருந்துச்சு, இப்போ இல்லை. ஒருவேளை இந்த காரியங்களுக்குள்ள செத்து போயிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வசனம் மூலமாக என் உள்ளுக்குள்ள அதை உயிர்ப்பிக்கப்படுது தேவனத்தை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நல்ல நற்கிரியை நம்ம என்னென்ன வாழ்க்கையிலே ஆவிகளுடைய நற்கிரிகள் செய்து கொண்டிருந்தோமோ அதெல்லாம் செத்த கிரிகளாக அப்புறம் நம்மகிட்ட இருக்குது. எத்தனை பேருக்கு உதவி செய்தோம், எத்தனை பேருக்கு ஆஸ்பத்திரியில் ஜெபம் பண்ணோம், அதெல்லாம் இப்போ சுத்தமாக எனக்கு கிடையாது. நானும் சார்லஸும் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் ஜெபம் பண்ணுவோம். சார்லஸ் என்ன ரெகுலராக இங்கே திருநெல்வேலியில் வந்து 6 ஆஸ்பத்திரிக்கு ரெகுலராக சார்லஸ் கூப்பிட்டு போவார். அவரும் இப்போ இல்லை, விமலோட அவரும் கூப்பிட்டு போவார். அவரும் இப்போ அங்கே போனாலும் விட்டு வரார். அதனால் இப்போ அதெல்லாம் என்னால் இப்போ செய்ய முடியல. அந்த நன்றிகளை என்ன செய்ய முடியல. யாரை பார்த்தாலும் ஏதாவது சும்மா அனுப்ப மாட்டேன், ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பேன். இப்போதோ ஒரு துறந்த ஒரு பாஸ்டர் எனக்கு உதயசன்னு கேட்டார், என்ன கொடுக்க முடியல, ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். அப்போ தான் வசதி யோசனை, ஆண்டவரே இந்த போல் உண்மையை செத்து போச்சா, ஒரு கனியுமே இல்லையே,
என்று சொல்லி நான் நினைப்பேன். நான் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நீ தேவ சமூகத்தில் எப்போவுமே அது புல்லுக்கும் பூ கனி கொடுக்கும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் வரும்போது நம்ம செத்த கிரியைகள், ஆவிக்குரிய செத்த கிரியைகள் உயிர்ப்பிக்கப்படும், மீண்டும் அது செயல்படுத்தப்படும். It will get renewed. It will get a real life. அப்புறம் அது ஈடு கொடுக்கும், கனி கொடுக்கும். பயப்படாதீங்க, அது ஒரு பிளாசம் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வசனமும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு செத்த ஆவிக்குரிய கிரிகள் நம்மகிட்ட இருந்ததுன்னா, அல்லது ஒரு ஆவிக்குரிய கிரிகள் நம்மகிட்ட செத்து போயிருந்தா, ஒரு ஆவிக்குரிய கிரிகள் நம்மகிட்ட மரித்து போயிருந்தா, நிச்சயமாக அந்த வசனம் மூலமாக அது உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். நீ தேவ சமூகத்தில் இருங்க, அது உயிர்ப்பிக்கப்படும், அது பூ போகும். நிச்சயமா அந்த ஆவிக்குரிய காரியம் உங்களுக்கு என்ன செய்யும்? கனி கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், நம்முடைய சரீர காரியங்களில் இந்த உறுப்புகள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. டெட்லி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி எதையுமே உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் எப்போதும் உங்கள் சரீர உறுப்புகளை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம் தேவனுடைய சரீரத்துக்கு என்னவா இருக்குதுங்க? அவயங்கள் இருக்கு. அவர் ஒரு அவயங்களை ஊனமாக கொண்டு வரா. அப்போ இந்த சரீரத்தில் ஒன்று போச்சுன்னா அவரோட அவயங்களை ஒன்று ஏதோ ஒன்று டிசபிலிட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். விடுவாரா? விட மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நம்மளோட சரீரத்தில் அவயங்கள்லாம் என்ன செய்வார்? டெட்லி ஆர்கன்ஸ் இருந்தால் அது என்ன செய்வார்? அதை உயிர்ப்பிப்பார். கிட்னியெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். நீங்களே முடிக்கணும், முட்டு தேஞ்சு போச்சிங்க, அவ்வளோதான் முட்டு அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. உலக பார்வை நீங்கள் எப்படி நடந்து போனீங்கன்னா அவ்வளோதான் முட்டு போச்சு போலங்க, 50 ஆச்சோ அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பார்வை கேட்டோம், நம்ம பார்க்கறது கிடையாது. அது எழுந்து ஓட செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நேரம் வரும்போது செய்யும். நம்ம தேவ சமூகத்தில் இருப்போம். நம்மளோட டெட்லி ஆர்கன்ஸ் செய்யும், அது வேலை செய்யும். வாசிக்கலாம் எபிரேயர் 14:11-12. அவ்வளோதான், இனிமேல் இது முடியாதோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு உண்டாக்கப்படும். வாசிக்கலாம். எபிரேயர் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மை உள்ளவர்கள் எண்ணி கர்ப்பத்தின் பலன் அடைந்து வயது சென்றவனாக இருந்தோம் பிள்ளை பெற்றார். அடுத்த வசனம். சரீரம் செத்தது எண்ணப்படுகிற ஒரு நாளே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரம் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணல்களை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்த. ஹல்லேலூயா. செத்து போன ஒரு கற்பத்திலிருந்து இவ்வளவு ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய டெட்லி ஆர்கன்ஸ் இருந்தாலும் செய்வார். கத்துறதை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். அது பூ பூக்கும். வானத்துலவா என்ன செய்வது? கனி கொடுக்கும். கடற்கரை மணலை போல என்ன செய்வது? பெரிய செய்யும். ஹல்லேலூயா. பல்லு 2 பல்லு போய்விட்டாங்க. 3 நாள் ஆடிட்டு இருக்கு. அது உள்ள போகும்போது கை வச்சாக்கா 3 பல்லு ஆடுது. அவ்வளோதான் செப்பாச்சு. கர்த்தர் சொல்றத, என்ன நீ பல்லு கட்டுற மேட்ரு பெரிய மேட்ரு பேசிக்கிட்ட, இதை வச்சு எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு. உனக்கு நான் பலப்படுத்துகிறேன் சொன்னேன். ஹல்லேலூயா. பல்லு 2 பல்லு போச்சா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். சோடி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். நம்ம ஆர்கன்ஸ் அப்படின்னா அவசியம் விட மாட்டார். கொஞ்சம் 2 முட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அதெல்லாம் அந்த எல்லா இடத்துலையும் கர்த்தர் பிரசன்ஸ் இருக்கும். அந்த முட்டை அப்படி பலப்படும். ஹல்லேலூயா. ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் எழுதுறதாக இருக்கிற காலத்திலே மோனையா ஒரு அன்றைக்கி ஒரு டியூட்டி மித்தமாக எங்கள் எலெக்ஷன் டியூட்டி மித்தம் வெளியே போயிட்டார். சண்டே 6 நடத்தும். அப்போ போன அந்த பெரிய நடத்திட்டு வந்தேன்னு சொன்னால் நான் அதை எப்படி போனேன். அப்போது ஒரு சிஸ்டர் வந்து எல்லாம் தெரிஞ்ச சிஸ்டர் தான். அவங்க ஜோமன் வந்தாங்க. அப்போ கை வைக்கும் முன்னாடி அவர் பலவீனத்தில் இருக்கிறார், அதுக்காக ஜோம் பண்ணி அவர் விசாரின்னு சொல்லி கற்று சொன்னார். அப்போது சிஸ்டர் கேட்டேன், என்ன பிரச்சனை கற்றுக்கலாம் ஜோம் பண்ண சொன்னார். சிரிச்சினாங்க. ஆமாம், எனக்கு கொஞ்ச நாளாகவே வீட்டில் இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 நாள் என்னால் போராடுது. ஒரு கனத்த தலைவலி ஒன்று எனக்கு தலையில் வந்துடும். 5 நாள் அசைக்க முடியாது. ரொம்ப எனக்கு சங்கடமான வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தின கர்த்தர் அசுவமாக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி கை வைக்க விஷயம். ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் யதார்த்தமாக அவங்க பர்சனலாக பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சிஸ்டர் அன்னைக்கு முன்னாடி ஜெபிச்சமே அது ஏதாவது ஒரு சரி, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரவே இல்லையா அப்படின்னு. ஹல்லேலூயா. அதில் அந்த ஜபத்திலே அந்த அபிஷேகத்திலே ஏதோ ஒன்று அவங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு.
அவங்க வேண்டிய பலன் அங்கே கொடுக்கப்பட்டது. அது இப்போ பூ பூத்தரிச்சுது, கனி கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கு. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம்ன்றா இப்போ அந்த பிரச்சனை வரவே இல்லையா. அப்புறம் இந்த சாட்சியை சொன்னேன், அது உங்களை பற்றி சொன்னோம்னா இவங்க தப்பான சொல்லிட்டு நான் தேவனுடைய சாட்சியை காணிக்க போட்டேன், அது தேவன் போட்டு சாட்சி சொல்லிட்டேன் சொல்லிட்டு பைபிளை சொல்கிறா சொன்னேன். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத இப்போ நீங்கள் போய் கேட்டால் தெரியும், இல்லையம்மா அம்மா தேவத்திர வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத அந்த காரியம் நடந்துருச்சு. அப்போ பாருங்கள், அவர் சரீரத்தில் பலனாகி முடிஞ்சு போச்சுன்னு இனிமேல் வாழ்க்கையில் இப்போ தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டு வளர்க்க வரும்போது இன்னும் 15 நாள் கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்போ தான் நினச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உலகத்தார்கிட்ட போய் கேட்டுருக்குறாங்க, அது உங்கள் வயசாச்சு அவனுக்கு இப்போ தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் போட்டு விட்டுறது. அவ்வளோதாங்க. அன்னைக்கு பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கை நடந்தது. இப்போ நீங்கள் ஃபோனில் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் நம்ம உயிர்ப்பித்தா. அவருடைய ஆறுகள் உயிர்ப்பிக்கப்பட்டது, அவருடைய உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்போ சரியா தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம்ன்றாங்க. அதனால நம்மளுடைய டெட்லி ஆர்கன்ஸ் எதுனா உடனே அதை முட்டு அவ்வளோதான் நினச்சிக்காதீங்க. எதுவுமே கர்த்தர் சாதாரணமான அவசியத்தில் நம்ம சரீரத்தில் இழப்பட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக உயிர்ப்பிக்க தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட சமூகம் நம்மகிட்ட இருக்குது. முட்டுவலினாலும் பிரயாசப்படுங்களேன், வேணா அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அதோட அது முட்டு காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க, அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். முட்டு வலிக்கு ரெஸ்ட் எடுங்க, அன்னைக்கு ஓடிட்டு போகல, அது கர்த்தர் விதிகளை கொடுத்துருவார். ஆனால் அதோட சோழி குடிச்சு நினச்சிடாதீங்க. அப்போ தேவனை பற்றி நீங்கள் என்ன செய்யலை அறியலைன்னு அர்த்தம். அவரோட பண்புகளை நீ இன்னும் புரிந்து கொள்ள. உலகத்தார மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது மறித்து போனாலும் செய்வீங்க அப்படின்றத நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாதுங்க. நிச்சயமாக கர்த்தரதை செய்வார். தேவனுடைய வசனம் சூத்திரம்ன்றதாக எல்லா காரியத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பாங்க. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் நாங்கள் உயிர்ப்பிப்பாங்க. ஹல்லேலூயா. முடி உதிர்ந்து பயப்படாதீங்க. ஒருத்தர் முடி உதிர்ந்து பயப்படாது, ஒருத்தர் பயப்படாது. எல்லாத்தையும் கர்த்தர் ஆப்ரேட் வச்சுருக்கிறார். எல்லாத்துக்கும் உயிர்ப்பிக்கிற ஒரு சக்தி உண்டு. விசுவாசித்தால் நீங்கள் காண்பீங்க, அவ்வளோதான். ஒரே வசனம் தான், சத்திய வசனம் தான். எல்லாத்துக்கும் கர்த்தர் உங்கள் உறுப்புகளை உயிர்ப்பிக்க வருகிறார். எங்கள் அம்மாவுக்கு 30 வருஷமாக காது கேட்கல, கர்த்தர் ஆண்டு காது நிமிஷம் கேட்க வச்சு அவங்களுக்கு கேட்க வச்சார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறார். தேவ சோத்திரம்னாக தேவ சமுத்திரம் இங்கே வளர உங்களை டெட்லி ஆர்கன்ஸ்லாம் நினச்சி உயிர்ப்பிக்கப்படும், ரெனியூ பண்ணப்படும், பலப்படும். ஆமென். அது பூத்து என்ன பூக்கப்படும், அது துளிரிடும், அது பூக்கும், அது உங்களுக்கு அதனுடைய கனிகளை தரும். தேவவசம் சோத்திரம் இல்லாதங்க. ஆகையினாலே நம்மளுடைய டெட்லி ஆர்கன்ஸ் ஏதாவது உடம்புல இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா அது அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காங்க. அது உயிர்ப்பிக்கப்படும். வேறு யாராலும் நீங்கள் போய் கேட்டாலும் அவங்களுக்கு நீங்களும் அப்படியே சொல்லுங்கள், பயப்படாதம்மா அவங்க கர்ப்பப்பை சரியாயிடும், பயப்படாதீங்க உங்களோட தலையில் உள்ள கட்டி சரியாக போயிடும், பயப்படாதீங்க உங்கள் சுகர் நார்மலுக்கு வரும், கர்த்தர் ஆர்கன்ஸை சரி பண்ணுவோம், இன்சுலின் சுரக்கும், இன்சுலின் சுரக்காதனால சோறு வருது, இன்சுலின் சுரக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்தை திடப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில் அதை செய்வார், உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவவசனம் சோத்திரம். 3ஆவது காரியம், ஒரு டெட்லி நம்பிக்கை, ஒரு ஃபெய்த். இந்த காரியம் நடக்காத நான் முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோதான், அந்த நம்பிக்கை செத்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய மட்டமான விசுவாசி யாருன்னு அர்த்தம். தேவ சமுத்திர நம்பிக்கை செத்து போச்சுன்னு சொன்னாங்கன்னா மட்டமான விசுவாசி யாருன்னு அர்த்தம். ஒரு ஃபாரின் ஒருத்தருக்காரு தம்பி, அவ்வளோதான், ஏன் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கல, நான் தற்கொலை பண்ணான்னு. ஸோ அப்பா நீ பைபிள் தான் வாசிக்கான்னு கேட்டேன். நேற்று நடந்த சம்பவம், நீ பைபிள் தான் வாசிக்கான்னு கேட்டேன். என்ன விசுவாசிங்க எப்படி இருக்காங்க? ஒரு வேளை சாப்பாடு ஃபாரினில் கிடைக்கிறது சங்கடமான விஷயம்தான். 2 வேளை கிடச்சிட்டான், ஒரு வேளை கிடைக்க மாட்டேன்னு வருத்தப்படுறேன். ஒன்று நான் வீட்டுக்கு வருவேன், திருச்சிக்கு வருவேன், இல்லைன்னா அங்கேயே மாண்டு போயிடுறேன். நம்பிக்கை செத்து போச்சு. நிச்சயமாக அவங்களுக்கு கத்தனை உணர்ந்த பாயிண்ட் தான், அவங்க கத்தை உயிர்ப்பிப்பா. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்படும், அது துளிர்விடும், அது பூக்கும், அது காய் காய்க்கும், கனி கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இது இயேசுவினால் உண்டா. தேவ சமூகத்தில் அவன் எப்போ வர்றானோ அப்போ இந்த காரியம் உண்டாகுன்னு சொல்லி கத்தனை குறைச்சினார். ஒருவேளை இந்த செய்தி அவர் போயிடுச்சுன்னா நிச்சயமாக கத்தனை அந்த கிரியை செய்ய விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 2 வருஷம் சோத்திரம் உண்டாத அந்த வீட்டம்மா நீ வர சொல்லியிருந்தா வரல. இதான் ஜோம் பண்ணிக்க. அவருடைய செத்த கிரியெல்லாம் மாற வேண்டும், அவருடைய செத்த நம்பிக்கையெல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டும், அவருடைய செத்த உறுப்புகள்லாம் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாசிக்கலாம். அருமையான ஒரு காரியம். அதாவது ஆதியாகமம் ஆதியாகமம் தான் 38ஆம் அதிகாரம் 33, 34 வாசிங்க.
38 33 வாசம். சாரி 37 சாரி இது என் குமாரனுடைய அங்கிதான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு தீவுண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். யோசேப்பு எடுத்து, அதாவது யோசேப்பு அவ்வளவுதான் சொல்லி யாக்கோபு என்ன செஞ்சிருக்கிறான்? புலம்பி என் மகன் பேர் புலம்பி துப்பித்து கொண்டுற ஒரு காரியத்தை யாக்கோபு செய்கிறான். அவன் நம்பிக்கை எப்படி போச்சுடா? யோசேப்பு குறித்து என்ன இருந்துச்சு? அவனுக்கு செத்து போயிடுச்சு. சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. தேவசம் சோத்திரம் உண்டாதாக. மறுபடியும் அந்த அதே இதில் 42 38 வாசிங்க. 42 38 இல்லாமல் வாசிங்க. அதற்கு அவன், என் மகன் உன்னோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியா இருக்கிறான். பாருங்க, இப்போ பாருங்க, இவனோட ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒருத்தர் இறந்துட்டாங்கிறதான். அங்கே புலம்புனா இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். 42 அதிகாரத்தில் பையன் இறந்துட்டான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நடந்த சம்பவம் என்ன பாருங்க. அதிலே 45ஆம் வசனம் 26 27 வாசிக்கலாம். 45 26 27. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. நம்பிக்கை அழுதை செத்ததாவே இருந்திருக்கு. பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. முதல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து டெட்லி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தால இன்னொரு பையனை கொடுக்கும்போது எங்கேயோ ஒருத்தர் போயிட்டா இவனுக்கு கூப்பிட்டு போயிடாத. அப்போவும் நம்பிக்கை அப்படிதான் இருக்கு. யோசேப்பு இருக்கிறாயா அதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பாரியான்னு சொன்னால் அவன் அவ்வளோதான் அப்படின்னு. இவன் நம்பிக்கை எப்படி இருக்கு பாருங்க. யாக்கோபு நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தது அவர்கள் யோசேப்பு தன்னுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொல்ல போகும். தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அவரோட ஆவி உயிர்ப்பித்தது. அவன் துளிர் விட்டான். செத்து போன அந்த நம்பிக்கையிலிருந்து அவன் ஆவியானது உயிர்ப்பித்தது, கனி கொடுத்தது. கர்த்தர் எல்லாருடைய செத்த நம்பிக்கையை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இது தேவனுடைய பண்பாகும். எத்தனையோ என்னுடைய நம்பிக்கை எனக்கு கீழ்பண்டமாக போச்சு, தரமட்டமாக போச்சு. என் நம்பிக்கைலாம் அவ்வளோதான். என் வாழ்க்கையை நினைச்சேன், அவ்வளோதான் என் தொழில் நினைச்சேன், அவ்வளோதான் என்னோட காரியம் நினைச்சேன். கர்த்தரின் நம்பிக்கை ஒரே விஷயத்துல ஒரு வசனத்தை எழுதி விட்டார், அது துளிர்த்தது. யாக்கோபு மறுபடியும் ஆவி உயிர்ப்பித்தது. அந்த செத்த நம்பிக்கைகள் அது துளிர் போல் மறுபடியும் உயிர்ப்பித்தது. எழுந்து பிரகாசித்து வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் இது போதும். நம்பிக்கை வந்து விட்டது. கர்த்தர் என்ன கொடுத்த காரியத்தில் நம்பிக்கை வந்து இது என்ன போதும், தேவ பிரசனம் போதும். அதாவது இந்த இடத்துல என்ன உண்டாச்சு தெரியுமா? தேவ பிரசனம் இவங்களை அழைத்தது. தேவ சமூகம் யோசேப்பு இருந்த தேவ சமூகம் அழைத்தது. அந்த நம்பிக்கையை உயிர்ப்பிக்க முடியாது. பார்ப்பேன்டா. நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சு. இப்ப எப்படி இருந்துச்சுங்க? முடிந்து போனான். ஒருத்தவன் தமிழ் இறந்து போனான்னு சொன்னானா, இப்ப என்ன வருது? அவனை நான் பார்ப்பேன். யோபு சொன்னாரு பாருங்க, அருமையா சொன்னார். நான் இறந்து போனாலும் என் கண்கள் அவரை காணும். எப்படி யாருன்னு செலுத்தியது? என் டெட்லி ஆர்கன்ஸ் ஒன்றும் என் டெட்லி ஆர்கன்ஸ் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். என் கண்களே படம், அந்நிய கண்களை, என் மாம்ச கண்களை அவரை நான் பார்ப்பேன் என்று சொன்னார். இப்போ பாருங்க, இவருக்கு அந்த வசனம் சூட்டாக இருப்பாருங்க. அவர் அப்படியே தடுமாறி இறந்து போனான்னு சொல்லுங்க. இப்போ தான் கடைசி வசனம் சொல்லுது. பூ பூத்த மாதிரியே பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? மரணடை முன்னே அவனை பார்ப்பேன். நம்பிக்கை பெண் வந்துச்சு, தொழில் விட்டுச்சு. அவ்வளோதான், இந்த லேண்டு முடிஞ்சு போச்சு. துன்மார்க்க கையில் போயிடுச்சு, கேஸ் ஆகி போச்சு. நம்ம கிடைக்காது, நம்ம பிள்ளைகள் கிடைக்காது, சுதந்திரம் கிடைக்காது. அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க. யாக்கோபு மாதிரி போகாததை போயிட்டு நினச்சி தயவுசெய்து முடிவு பண்ணாதீங்க. நம்பிக்கையில் துளிர்விடுங்க. கர்த்தர் இந்த சமூகத்தில் நீங்கள் வார்த்தைகளை கேட்க அழைச்சிருக்காருன்னா உங்கள் நம்பிக்கையை துளிர்விடுத்தானே அழைச்சிருக்கிறார். தேவ சமூகத்தில் உங்கள் நம்பிக்கை துளிர்விட அழைச்சிருக்கிறார். முடிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான், அந்த சுதந்திரம் போயிடுச்சு, இந்த லேண்டோடு போயிடுச்சு. அது சும்மா நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. எத்தனையோ வருஷம் கிடைச்சோம், பையன் கிடைக்கலையா,
யாக்கோபுக்கு எத்தனை வருஷம் யாக்கோபுக்கு உன் பையன் கிடைக்கலையா, அந்த நம்பிக்கை துளிருது இல்லையா, மீண்டும் பையனை பார்க்கலையா, அதுமாரி எத்தனை வருஷம் கிடைச்சாலும் உங்கள் லேண்டை உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. தினவசம் சோத்திரம் இல்லாதங்க கிடைக்கும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 19 வருஷம் முன்னாடி காணாமல் போன லைசன்ஸ் மறுபடியும் எனக்கு கிடைச்சி, மறுபடியும் எனக்கு கிடைச்சி 19 வருஷம். அது பெரிய காமெடி என்று நான் திருவட சொல்லி சிரிப்பேன். தொலைச்சது ஒரு வீட்டில், கிடைச்சது புது வீட்டில். அது வரைக்கும் ட்ராவல் பட்டு வந்துருப்பார். என்ன விசேஷம்னு வசனம்னா, கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு விரோதம் இல்லை, உன் கைவிடு. நீ அந்த வீட்டில் தான் நான் இருப்பேன், நீ இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன், அந்த வீட்டில் தேட இந்த வீட்டில் கிடைக்க போடுவேன். அப்படிதான் கர்த்தர் சொல்றார். ஆனால் நம்பிக்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, செத்தத நம்பிக்கையை மாற்றக்கூடாது. அது தேவ சமத்துல சின்ன சின்னது துளி விடுமா, தேவ சமத்திலே வைங்க. அந்த செத்த போல அதை டெட்லி ஆர்கன்ஸ் அவர்கிட்ட ஒப்படைங்க. அந்த செத்த நம்பிக்கையை அப்படியே ஆண்டோட தேவ சமத்தை பாருங்க, அது உயிர்ப்பிக்கும், அது துளிர்விடும். ஆவி உயிர்த்தது, யாக்கோபு ஆவி உயிர்த்தது, செத்தது, தன் பையன் இறந்து போனாங்கிற அந்த நம்பிக்கை செத்ததை அந்த ஆவியை உயிர்ப்பிக்க செய்தார் தேவ சமூகம். யோசேப்பு தேவ சமூகம் அப்படி செய்தது, அது உயிர்ப்பித்தது. இப்போ சொன்ன வார்த்தை என்ன செயல்படுன, நான் எப்படியா சாவனால பயன் செய்வேன் பார்த்தோம், எப்படி மாறிச்சு பாருங்க, எப்படி துள்ளி விட்டுச்சு. 7 வருஷம் சோத்திரம். உங்கள் நம்பிக்கை துள்ளி விடும். ஹல்லேலூயா. அது பூ பூக்கும், கனி கொடுக்கும். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் அந்த 3 காரியங்கள் மனசு வச்சுக்கோங்க. நம்மளோட ஆவிக்கு காரியம் செத்ததாக இருக்கலாம், நம்முடைய உறுப்புகள் சில காரியங்கள் சில ஒரு பழுதறிஞ்சு போய் செத்த மாதிரி இருக்கலாம், நீங்கள் நினச்சி கொள்ளலாம். நம்முடைய பழைய நம்பிக்கையெல்லாம் செத்ததாக இருக்கலாம், நீங்கள் செத்ததாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். உலக பார்வையிலையும் அது செத்ததாகவே இருந்துக்கலாம். தேவன் பார்வையிலே உங்கள் அழைப்பு மாறாது. ஹல்லேலூயா. அவர் அந்த செத்த கிரியைகளை மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய மறித்திருந்த அந்த ஆவிக்குரிய காரியங்களை மறுபடியும் செய்யத்தக்கதாக உயிர்ப்பிப்பார். உங்கள் டெட் ஆர்கன்ஸை, அதாவது மறித்திருக்கிற உறுப்புகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்கள் செத்த நம்பிக்கைகளை மீண்டும் அவர் செய்வார், உயிர்ப்பிப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நிலைநிறுத்துவாராக. அப்படி தேவன் நம்மளை அப்படியாக ஒரு சமூகமானது நம்முடைய செத்த கிரியைகளையும் நம்முடைய செத்த உறுப்புகளையும் நம்முடைய செத்த நம்பிக்கையும் கர்த்தர் உயிர்ப்பித்து அதை பூ வச்சு, அதை துளியோட செய்து பூ வச்சு கனி கொடுக்க வைக்க வல்லவராக இருக்கிறாங்க. தேவன் நாட்டிலே நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. முடிவரை ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 24:32 33 வாசிக்கும் போது நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஒரு செத்த காரியம், ஒரு டிசபிலிட்டியான ஒரு காரியம், ஒரு முடியாத காரியம் அங்கே நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தேவ சமூகம் இருக்குன்னு அர்த்தம். தேவன் அங்கே வந்திருக்காருன்னு. அதை புரிஞ்சுட்டீங்களா? ஒரு நடக்காத காரியம், ஒரு முடிஞ்ச காரியம், ஒரு டிசபிலிட்டி உள்ள காரியம், ஒரு டெட்லி சீன்ஸ்னா SCENC காட்சி, ஒரு டெட்லி காட்சி உள்ள காரியங்கள் இருந்ததுன்னா அந்த காரியம் அங்கே உயிர்ப்பிக்கப்படுது அப்படின்னா அங்கே என்ன இருக்கிற அர்த்தம், தேவ சமூகம். எனக்கு நீ காலையிலே ஒரு புதிய வெளிப்படுத்த நான் செய்தி அச்சகத்தை எடுத்து முடிச்சிட்டேன். இந்த ஒரு சமூகத்தை முடிவராக சொல்லி முடிச்சுட்டு ஆவியான உணர்த்தினார். இதில் பெரிய ரகசியம் இருக்குது இயேசு வருங்காலத்தை குறித்து. அதை கற்று நான் வெளிப்படுத்தினா ஒரு டிப்ஸ் கொடுத்தா நீங்கள் அதை டெவலப் பண்ணிவிடுவீங்க. அதனால் ஒரு டிப்ஸ் மாதிரி பாயிண்ட் சொல்கிறேன். ஆவியான உதவி செய்வார். வாசிக்கலாம். மற்ற 24:32 வாசிக்கலாம். தேவன் வசனம் சோத்திரம். நான் இடங்களை விட்டு துளி விடும்போது வசனம் சமயமாட்டு அந்து கொள்ளணும்னா அந்த நேரத்தில் அத்திபரம் அது சீசனதான் காரியம். அந்த நேரத்தில் என்ன செய்யாது, காஞ்ச இலையாக தான் இருக்கும். அதுவும் ஒரு பூ பூத்து படம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி உண்டாச்சு, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு வாய் பறந்துட்டு போகலாம். அதுக்கு என்ன செய்யணுமா, கத்துறது அதை புரிஞ்சுக்கிற காரியத்தை சொல்லுறாரு. என்னடா இது படம் இப்போலாம் அதிகமாக சீசன் கிடையாது, இப்போ திடீர்னு வருது, பரவாயில்லையே நமக்கு அதிர்ஷ்டம் தான், நமக்கு ரொம்ப லக்கி தான் அப்படின்னு படத்தை கொஞ்சம் எடுத்து பிடிச்சி திங்கக்கூடாது. என்ன நினைக்கணும், இல்லை மாசமாக தூக்கி விட்டு ஆளுகள் நினைக்கும், என்ன நினைக்கணும் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. இப்படி அவரோட சீசன்லாம் நேரத்தில் அத்திமரம் துளிர் விட்டு அது படம் வைக்கும் போது நீங்கள் காணும்போது கர்த்தர் அங்கே வந்திருக்கிறார், தேவ சமூகம் வந்திருக்கு நினைக்க சொல்லணும். ஆகையினால் மறித்த காரியம் மத்தியில் எப்போது நமக்கு அது எழுந்து நிற்குதோ, அது உயிர்ப்பிக்கப்படுதோ, எப்போது அது துளிர்க்கப்படுதோ, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்கிறத ஒரு நிரூபிக்கத்தக்கதாய் ஒரு காரியம் உண்டாகும் சொல்லி கர்த்தர் உணர்த்துகிறார். கர்த்தர் வருகை நம்ம அப்படி அண்டு கொள்ள வேண்டும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திடீர்னு வந்துருச்சு ஒரு அத்திமரம் வரும்.
அது ஊமை கட்டும் சீசன்லாம் நேரத்தில் அது வந்துச்சு படம் வந்துச்சுன்னா கத்தரிசி இருக்கிறாங்க வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால என்ன செய்யுது, அது மறித்து போன அத்திமரம் என்ன செய்யுது, துளி விட்டுருக்குன்னு அர்த்தம். அது பூ பூத்திச்சு அர்த்தம், கனி விட்டுன்னு அர்த்தம். படத்தை பார்த்து பரவாயில்லையே, ரொம்ப லக்கி, நம்ம லக்கி ஃபெலோ அப்படி எடுத்து தின்றக்கூடாது. மாம்ச பிரகாரமாக ஆரோக்கியம் சிந்திக்கணும். இது எப்படி உண்டாச்சு? கத்தர் இங்கே இருக்கிறாரியா, நம்ம கூட இருக்கிற கத்தர் வந்துட்டார், அவர் வருகை உள்ளே இறங்கிச்சு அப்படின்னு நம்ம தினம் கொஞ்சம் நமக்கு கத்தோட வருகை சிம்டம்ஸ் இப்படி தான் நடக்கும். கத்தோட வருகை சிம்டம்ஸு நமக்கு இப்படி தான் தெரியும். இப்போவே நான் உப்பு கொடுத்துட்றேன், அவர் ஃபியூச்சரில் அதை நீங்கள் அப்படி டெவலப் பண்ணிக்கிங்க. தேவோட வருகையை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம். நீங்கள் என்னோடமோ சில வருகையை டிக்ளேர் பண்ணுறாங்க, கேரக்டர் வச்சுலாம் டிக்ளேர் பண்ணுறாங்க. கேரளம் தான் ஆனேன், போன வாரம் தான் சொன்னேன், நாளுக்கு அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்துவா. நாலு தான் இயேசு கிறிஸ்து உட்பட்டது, இயேசு நாளுக்கு உட்பட்டதில்லை. இவங்க கேலண்டர் இந்த டேட்டில் இந்த பிரகாரம் இப்படி வருவாங்க, இவங்க படிச்சு சொல்கிறாங்க. வேற பார்த்த மாதிரி அப்பா நம்ம வருது சிம்டம்ஸ் தான். அங்கே நடக்காத காரியம் நடந்துச்சுன்னா இயேசு அங்கே இருக்கிறார். அத்தி மரத்தை வச்சு ஓமையை கற்றுக்கொடுங்க. தேவ சமூகம் எப்படி அங்கே இருக்குங்கிறதையும் கற்றுக்கொடுங்க. அங்கே கத்தர் வந்திருக்கார், வாசலில் வந்துட்டாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? அத்தி வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறார். தேவதோசம் சோத்திரம் இல்லாத அப்படிதான். நம்மளாம் இனி படிக்க முடியாது, நம்மளாம் சென்டம் மார்க் எடுக்க முடியாது, நம்மளாம் எவ்வளோ அவ்வளோதான் நினைக்கக்கூடாது. நம்மளாம் மார்க்கில் போக முடியாது, இவ்வளோ கிளாஸ் பண்ண நினைக்கக்கூடாது. தேவ சமூகம் தான் என்ன செய்யாது, அதோட டார்கெட் என்ன செய்யாது, அச்சீவ் பண்ணலாம். ஹalleluya. தேவ சமூகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் தேவ சமூகத்தில் வரும்போது தான் அந்த காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுது, துளிர் விடப்படுது, பூ பூக்கப்படுது, கனி கொடுக்கப்படுது. ஆகையினால இந்த ஓமையை நம்ம முடிவுரையை பார்க்கிறோம். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் ஒரு இடத்துல இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, தேவ சமூகம் நம்மோடு இருக்கும்போது நம்மளுடைய டெட்லி ஆர்கன்ஸ் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய டெட்லி ஃபெய்த், செத்துப்போன நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய மறைத்து போன ஆய்வு காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது, அது புதுப்பிக்கப்படுகிறது, அது துளிர்விடப்படுகிறது, பூ பூக்கப்படுகிறது, கனி கொடுக்கப்படுகிறது. அப்படியாக கர்த்தர் நம்மளால் முடியாத ஒரு செத்த காரியங்கள், நம்மளால் முடியாத ஒரு மறைத்து போன காரியங்கள், நம்மளால் முடியாத ஒரு உடலுறுப்புகள், நம்மளால் முடியாத ஒரு நம்பிக்கைகள் கர்த்தர் நாட்களிலே அதை உயிர்ப்பிக்கிறார். அதுக்கு ஒரு துளிர்விட செய்கிறார், அது பூ பூக்க செய்கிறார், அதை கனி கொடுக்க செய்கிறார். அப்படி தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய செத்த கிரியைகள் எல்லாம், நம்முடைய செத்த உறுப்புகள் எல்லாம், நம்முடைய செத்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பித்து அதை துளிர்க்க வச்சு பூக்க வச்சு கனி கொடுப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருக்கார், நம்ம அது மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம் என்கிறதை அந்த அத்திமரம் உண்மையை சொல்லிக் கொடுக்குறது. இப்படி நடக்கும்போதெல்லாம் என்ன உண்டாகுன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கான்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லுது. அப்படியே கர்த்தர் தொடர்ந்து நம் வாழ்க்கையிலே நமக்கு உள்ள செத்த நம்பிக்கைகளை, செத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்ய வேண்டிய செத்த, அதாவது ஆவிக்குரிய கிரியைகளை நாம் செத்தாக வைத்திருக்கிற ஆவிக்குரிய கிரியைகளை மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள, நம்ம உடம்புல உள்ள சரீரம் உள்ள செத்த உறுப்புகளையும் மற்றும் நம்முடைய ஆத்மாவோட செத்த நம்பிக்கையும் கர்த்தர் தொடர்ந்து நம்ம மத்தியிலே இருந்து, நம்ம கூட இருந்த சமூகம் இருந்து அதை உயிர்ப்பித்து அதை துளிர்விட செய்து பூ பூக்க வச்சு கனி கொடுத்து நம்ம ஆசைப்பாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசைப்பாங்க. ஆமென். சோத்திரம். ஹalleluya. 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 சோத்திரம் 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 சோத்திரம். அதனால வாழ்க்கையில எதுவும் முடிஞ்சது, ஃபினிஷ்.